அடுக்கு இருந்துச்சு. அடுக்கு இருந்து அவங்க 35 வயசு 40 வயசுலேருந்து அவங்க ரொம்ப நடக்க முடியாம செவத்தை பிடிச்சி நடப்பாங்க. ஒரு 55 வயசு இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த நோய் ஜெனட்டிக்காக எனக்கு ஃபாலோ ஆச்சு. டாக்டரை கேட்டால் 30 வயசு மேலே தான் இது வரும். அதாவது எனக்கு தெரிஞ்சு மதுரையில் ஒரு டாக்டர் இருந்தார். அவர்கிட்ட போய் செக் பண்ண 27 வயசுல. அப்போ கொஞ்சம் லைட்டாக இருக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் ஏதோ மருந்து அலோபதி இது மாற்றி மாற்றி உணவு முறை எல்லாத்தையும் மாற்றி பார்த்தேன். அந்த இது கொஞ்சம் கொஞ்சம் கூட்டிகிட்டே இருக்கு, குறையலாம். அப்புறம் எனக்கு 35 வயசுல உனக்கு அந்த விஷயம் எனக்கு 3 மாசம் போச்சு. எங்க அம்மாவுக்கு இருந்த மாதிரி அப்படியே படம் ஆயிடுச்சு. ரொம்ப என்னடா தீர்வே இல்லையா, எல்லாத்தையும் தேடிட்டே இருந்தேன். ஏதோ கடவுள் புண்ணியத்துல ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நமக்கு வர வேண்டியது வந்துச்சு. அப்படி வரும்போது தான் முதல்ல ரைட் வே சாப்பிடுங்க. அதே மாதிரி ஐயா அவரு லிங்க் கொடுத்தாரு. ஜூம் மீட்டிங்ல சார் பேசிட்டு இருந்தாரு. அதையும் நான் கவனிச்சேன். சார்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி நீங்க சாப்பிடுங்க தெரியும் ஒரு நியூஸ் கிட்ட சொன்னாரு சாப்பிடுங்கன்னாரு. அப்ப ஐயாட்ட கேட்டேன். ஐயா எப்படி வாங்கணும் எது வாங்கணும் சொல்லி கொடுத்தாரு. ஆனா எனக்கு இனி அந்த பிரச்சனை போகல. ஆனா அந்த பிரச்சனையிலிருந்து நான் ஒரு 100% 60% குறைஞ்சிருக்கு. எனக்கு நீ நடுக்க இருக்கிறது கொஞ்சம் நடுக்க தெரிஞ்சது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே இருக்கு. 60 நாள் சாப்பிட்டுருக்கேன். வைத்தியர் வக்கீல் எங்க விருதுநகர்ல இருக்க பாரம்பரியமா அவங்க இதுல இருந்துருக்கான். மூலத்தை குணப்படுத்தணும்னா 4 படை இருக்கணும். எடுத்து 30 நாள் தான் போகும், சரியாயிடும், இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும். 120 நாள் கடக்கணும். கடக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி வயிற்றுல புற்றுநோய் இருந்தது ஒரு அம்மாவுக்கு. அதாவது காளான் கேன்சர் சொல்லுவாங்க. குடல்லாம் இருந்து வெளியில மழை வெளியில தொங்க விடணும், இவங்க சரியாக வர மாட்டாங்க. 4 லட்சம் ஒரு 5 லட்சத்தை காலி பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டலில். காலி பண்ணிட்டு கடைசியாக என்ன சார் இதை பண்ணுறது ஒன்றுமே புரியல. சிங்கப்பூர்லேருந்து மகன் அலர்ந்தாரு, எப்படியாவது மாவை காப்பாற்றிருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த 2 வருஷத்துக்கு முன்னால் அவங்களுக்கு தான் முதல் வாங்கி கொடுக்குறாங்க கேன்சர் பேஷண்ட். வாங்கி பண்ணி கொடுத்தா அதுலேருந்து அவங்க அந்த பிரச்சனைகள் வெளியே இன்னைக்கு எல்லா 80வது கல்யாணம் அதுக்கப்புறம் பண்ணுறாங்க. கணவன் மனைவி சேர்ந்து 80வது சிறப்பாக இருக்காங்க. இன்னமும் கூப்பிட்டு அவங்க ஃபேமிலியோட நம்மகிட்ட வந்துட்டே இருப்பாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூப்பிட்டு சொல்லுவாங்க. மைத்துனர் அட்வொகேட்டாக படிச்சிருக்காரு. அவர் மூலமாக தான் இவர் இன்ட்ரடியூஸ் ஆனார். அவர் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. முதல்ல ஏற்கனவே நம்மகிட்ட சித்தாவில் சாப்பிட்டுருக்காரு பாரம்பரிய மருத்துவம். அப்புறம் இந்த மாதிரி இருக்கணும் அதெல்லாம் சரியாக இதை சாப்பிட்டு இதெல்லாம் சரியாக வந்துட்டு வாங்கி கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி ரெகுலராக அவங்கவுங்க வாங்கி கொடுத்து 4 படம் எடுக்கணும். எதுவுமே நம்ம ஒரு செட் எடுத்துட்டோம் சரியாக போச்சு, 2 செட் எடுத்துட்டோம் சரியாக போச்சுன்னு பார்க்கக்கூடாது. தொடர்ந்து எடுத்துகிட்டு வர்றப்ப முழுமையாக பிரச்சனை எடுத்து நம்ம வெளியில் சுகமாக வாழ முடியும். நன்றி. வாழ்க்கை.